சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நாள்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நட்சத்திர ரீதியாக பார்த்து கணக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ராசி பலன். இன்றைய தினத்தில் நம்ம 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம். இப்போ பிரசன்னம் இடையில பார்த்தவர்கள் பெங்களூர்லேருந்து பார்த்தாங்க. அவங்க அவங்களுடைய குழந்தையை பற்றி சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவர்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்த பற்றி அதில் வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு ஆள் நபரை பற்றி மட்டும் அதில் தெரிய வரும். அப்படியே அவர்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களை பற்றி தெரியும் பொழுது அவங்க சார் அப்படியே இருக்குது, கரெக்டாக இருந்துருக்கு, ஆமாம் சார் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, அதனால தான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ சரின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய பிராயச்சித்தங்களை எடுத்து பண்ணிட்டாங்க. நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரசன்னத்துலேயும் ஒரு பெரிய அதிசயங்கள் நமக்கு தெரிய வருது. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய டென்ஷன், நிறைய ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தம்பி தங்கை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தெரியாத சில பிரச்சனைகள், தெரியாத சில விஷயங்கள், தெரியாத சில இப்போ கண்ணு முன்னாடி நிற்கிறது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். எழுத்துப்பூர்வமாக யாருக்காக கொடுக்கும்போது கவனம் என்பது பணம், நகை, பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். புதுசாக ஏதாவது பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில புது ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து செயல்படுவீங்க. அனுகூல்யமாக இருக்கும். பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள். அதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிக்கும் போது தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். பணத்தில் பிரச்சனை இருந்திருக்கிறவங்களுக்கு தெளிவாகும், தீர்ந்து வரும். கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கிறவங்க, புக்கு சம்மந்தமான விற்பனை, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்டோன்ஸு, கல், இரும்பு, டைல்ஸு, மார்பிள் இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரிஷப ராசி அன்பர்கள் IAS IPS படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதியிருக்கவங்க, போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அனுகூல்யம் தேடி வரும். நல்லதே நடக்கும். நிச்சயம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களை குற்றங்கள் சொல்லுவாங்க, அப்பப்போ குத்தி காமிப்பாங்க. இது நீ இப்போ பண்ணல, அதை கருமா, அதாக்கும் இதாக்கும் உங்களை போட்டு அப்படியே சொல்லுவாங்க. மனசில் சங்கடம், ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் கூட வரும். நம்மளையே நம்ம கெட்டவங்களாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட சில நேரங்களில் வரலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கால சூழ்நிலைகளில் எல்லாத்துக்கும் ஒரு வட்டம் இப்படி வந்து போகும், ஜெயிச்சு வந்துடுவீங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஆனால் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆஹா ஓஹோன்னு பல நேரங்களில் மனசில் தோணும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எதாவது ஐடியா சொன்னால் யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டா.
கேட்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஐடியா குட் ஐடியா, அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடிய ஐடியா. அதனால் நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, அதை நடைமுறைப்படுத்துவீங்க, அதன் மூலமாக பிரயோஜனமாகும். சில பேர்த்தை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, லைட்டு சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, ஹெச்ஓடி லெக்சரராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏமாற்றங்கள் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் செய்வா. இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அதாக்கும், இதாக்கும்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை சொல்லி குழப்பங்கள்லாம் பண்ணி விடுவா. பெருசாக அதை எடுத்துக்க வேண்டாம். மனசு குழம்பாத வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனசு குழம்பிடுச்சுன்னா உடம்பும் சரி இருக்காது, உடம்பு சரியில்லைன்னா மனசும் சரி இருக்காது. ரொம்ப கவனம் என்பது தேவை. ரெண்டுக்குமே இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை, ஒன்று போய் இன்னொன்றுன்ற அப்படியே ஜோடிச்சுட்டு வரும். அதுமாதிரி ஷார்ட்ஸு, அதேமாதிரி ரீல்ஸு, அதேமாதிரி நீங்கள் யூடியூப் பார்க்குற, அதேமாதிரி பார்த்துட்டுனா உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயங்களாக பாருங்கள். உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் சொல்லிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம், இதெல்லாம் மன திருப்தியை கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக மனதில் போட்டுக்கொண்டு கவலைப்படாதீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஃபேமிலி விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடவுள்கிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மன ரீதியான தொல்லைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷனுக்காக சொல்லியிருக்காரு, சர்ஜரிக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். சரியாக தான் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மன மகிழ்ச்சியை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். நண்பர்கள் மூலமாக லாபங்கள் ஆகும். கனவுகள்லாம் உங்களுக்கு பழிதமாயிடும். நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான சிம்மராசி அன்பர்களுக்கு கை கால் சம்பந்தமான உபாதைகள் கவனம் என்பது தேவை. அனாவசிய விரயங்கள் இருக்கும், ஆனால் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஷோரூம் வச்சுருக்கோம், கார் புதுசாக வாங்குவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கார் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், சின்ன ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது, மனசு ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்து ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் போய் பீச்சில் உட்காருறது, அதுமாதிரி பார்க்கில் உட்காருறது, வாக்கிங் பண்ணிகிட்டே பேசுறது, கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டுகள்லாம் கேட்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து தூங்குவீங்க. அசந்து ரொம்ப நாள் கழிச்சு தூங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா மத்தியான நேரத்தில், அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துருக்கும். சண்டையெல்லாம் இருந்ததுன்னா பெருசாக கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டீங்களா, எந்திரிச்சதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த விஷயங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. போட்டியாக யோசித்து பார்ப்பீங்க. தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வார், சில பேர் உபதிரவங்கள் செய்வார். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி புதிய போஸ்டிங்கெலாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம், நீயா நானா, உங்கள் குடும்பம் பெருசா, எங்கள் குடும்பம் பெருசா, அவா பெருசா, இவா பெருசா, இதெல்லாம் இருக்கும். பெருசாக கண்டுக்காதீங்க. அப்பா அம்மா ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னால் தொணதொணன்னு பேசிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மிரட்டாதீங்க. ஏன்னா பின்னாடி நமக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். கவனம் என்பது தேவை. இப்போ சொல்லிடுவோம், கோவத்தில் அன்பில் சொல்லிடுவோம், ஆனால் பின்னாடி அது வருத்தம் போடும். அதனால் கவனம் என்பது தேவை. அவள் ஏதாவது சொல்கிறான்னா காது கொடுத்து கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பொருள் வாங்கி அது மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாள் பெட்டியில் வச்சுருந்தது, ரொம்ப நாள் இதை போடாமல் இருந்தது, இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், இந்த ஷூவை போடலாம், இந்த சட்டையை போடலாம், இதை பண்ணலாம், ஐயோ எனக்கு சட்டையில் நான் போய் புதுசாக வாங்கிட்டு வந்துடுறேன். இது போன்ற சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட என்ன இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள். ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கவங்க, வைண்டிங் மில் வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் அரிசி குடோன் வச்சுருக்கிறவங்க, அரிசி விவசாயம் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கவங்க, சித்த மருத்துவராக இருந்துருக்கவங்க, வர்மா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். உடம்பு உபாதைகள் சார், கொஞ்சமாவது யோசிக்கவே மாட்டேங்கிறா. நான் இப்படி இருக்கும்போது எப்படி பேசணும், அப்படி இருக்கும்போது இப்படி பேசணும், யாருமே கண்டுக்கிறது இல்லை, யாருமே மனசை புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், அவன் ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கா. எதுவுமே
அது பட்டாதான் சரியும் சார், நான்லாம் அனுபவப்பட்டு வந்துட்டேன், சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் மற்றவர்களை பற்றி சிந்திப்பேன். ஒருவேளை மனைவி கணவராக, கணவர் மனைவியாக, அம்மா பிள்ளையாகவோ, அப்பா பையனுக்காகவோ, பொண்ணு அப்பாவுக்காகவோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மற்றவர்களை நினச்சி நம்ம சொல்லும் போது புரியலன்னு அப்பப்போ யோசிப்பீங்க. அது அவாவாளுடைய இது. அதனால் யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க, ஐடியா கொடுங்க. தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களை குத்தம் சொல்லிகிட்டே இருக்கான்னா வாட்டன் தள்ளி நிற்கிறது ரொம்பவுமே நல்லது. துளாராசி அன்பர்கள் இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் உட்காந்து தியானங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு பக்கத்தில் ஏதேனும் கோயில் விசேஷங்கள், வீட்டு விசேஷங்கள்லாம் நீங்கள் போய் கலந்து கொள்வது மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, மதிப்பே கொடுக்காதவங்க பக்கத்துலேயே நிற்க மாட்டீங்க. இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் முதலீடு போட்டு அதன் மூலமாக வரவுகளை ஏற்படுத்துறவர் இன்னொரு 1 வருஷம் பேசாமல் இருக்கலான்னு இருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு மற்றவர்கள்ட்ட கேட்பீங்க. கரெக்டு தான். கொஞ்சம் அமைதியாக இருந்து பின்னாடி பண வரவுகளை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்கூட வெங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, பாப்பா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள் கிடையாது. ஒன்று விட்டா ஒன்று, இதை பண்ணால் இதை குத்தம் சொல்கிறா, இதை பண்ணால் இதை குத்தம் சொல்கிறா, அங்கே போனியே இங்கே வரல, இங்கே போனியே அங்கே வரல, அது பண்ணி இது பண்ணல, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் போட்டு குழப்பத்தை ஏற்படுது. வயர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி புது கடையெல்லாம் ஆரம்பித்தவங்களுக்கு அனுகூலத்தை தரும். தெரியாத தொழிலை எடுத்து பண்ணப்படாது, மற்றவாட்ட கோச்சிக்கப்படாது, சண்டை போடப்படாது, அட்வைஸ் பண்ணப்படாது. அவள் சொன்னதை எதிர்த்து பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன தான் சொல்ல வராங்க கடைசி மட்டும் கேட்கறது பொறுமையின் உச்சகட்டமான ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரபல்யம் ஆகணும், இவ ஆயிட்டாலே நான் எப்படி இருக்கேன், இவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேனேன்னு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்குன்னு காலம், நேரம், சூழ்நிலை வரும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மன ரீதியான சங்கடத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிறர் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டான்னு நினைக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள், அப்பப்போ கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண காரியம் கை கொடுக்கும். வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வேண்டான்னு சொன்னாலும் பெற்றவங்க பண்ணி வச்சுருவா. அதே சமயத்தில் இவங்க பண்ணி வைக்கிறாங்க, ரொம்ப வற்புறுத்தல் இல்லை. உங்களுடைய கால நேர சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அவங்க பார்க்குறாங்க, நல்லது தான் உங்களுக்கு. வற்புறுத்துறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பின்னாடி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. உடல் ஆரோக்கியம், அதே சமயத்தில் குடும்பத்தினுடைய அக்கா இருந்தால் தங்கச்சி, தங்கச்சி இருந்தால் அக்கா, அதே சமயத்தில் தம்பி இருந்ததுன்னா தங்கச்சி, இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது இன்னொருத்தர் திருமணம் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அதை அப்படியே தடை பெற்றக்கூடாது. அதனால் பெரியவங்க அப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா கோவித்து கொள்வதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சில பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துருப்பா, தூங்கின்னு இருப்பா, சண்டை போட்டுருப்பா, அதேமாதிரி மன வருத்தப்பட்டுருப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது மற்றவா நமக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரி இருந்துருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்மளவே குறையும் சொல்லுவாள். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் சமாளித்து சோஷியலில் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புது வாகனங்கள் வாங்குறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, இல்லாததை நினைத்து கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பல நேரங்களில் வெளியூர் தூர பிரயாணம் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அம்மா வீட்லேயோ அல்லது சொந்த பந்தங்கள் வீட்லேயோ உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுறது, அவளுக்கு பயமுறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இரும்பு சம்பந்தமான தொழிலெலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும், கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகம். மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போகலாமா வேண்டாமா, எஸ் நோன்னு பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மரம் சம்பந்தமான, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். தொழில் எனக்கு தெரியும், மற்றவர்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் தம்பியோடு சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ சண்டை வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கவங்க தனியாக ஆரம்பிங்கிறாங்க, தனியாக வரலான்னு சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து தொழில் வச்சுட்டு இருக்கேன், நான் தனியாக ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு பல நேரங்களில் யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். அதாவது தப்பு கிடையாது. இப்போ இருக்கும்போது என்ன சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் பண்ணுங்கள். இல்லைன்னா கடைசியில் எல்லாமே என் தலையில் விழுந்துச்சுன்னு சொல்லவும் கூடாது. மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் தேடி வரும். பிறர் கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடவும் கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் போடக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இருக்கிறது பல நேரங்களில் பல பேருக்கு பிடிக்காது, ஆனாலும் அப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க, தப்பு கிடையாது. பிறருக்காக நம்ம ஆட ஆரம்பிச்சோன்னு வைங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் அவா சொல்கிறது மட்டும்தான் கேட்டுட்டு இருப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகம். கும்பராசி நண்பர்களே, குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் குழந்தைகள் சில விஷயத்தை கேட்கல அப்படின்னா பெரியவங்களுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் குழந்தை என்கிட்ட, என் வயிற்றில் பிறந்த என்கிட்ட சே என்ன இப்படி அப்படின்னு அப்பப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க. பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் மாறி வரும். அவர்கள் தான் உங்களுக்கு பெருமை சேர்க்குறாங்க, அவங்க இருக்கங்காட்டி தான் உங்களுக்கு இந்த பேர், அவங்க இருக்கங்காட்டி தான் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் மனசில் நினச்சிக்கோங்க. பெரியவங்க குழந்தைகள் அம்மா இருக்குங்காட்டி தான் இப்படி மதிப்பு, அப்பா இருக்குங்காட்டி தான் இப்படி மதிப்புங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. அது நல்ல பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கவங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைங்கிறத விட ஏன் நடக்கலை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. பொறுமை கடலை விட பெருசு. அந்த நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சில பேர் மருத்துவ ரீதியான மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. அதனால் கவனம் என்பது தேவை. பிறர்கிட்ட நிறைய லூஸ் ஸ்டாக் விடும்பொழுது அவங்களே சரி அப்புறம் வேறு என்ன அப்புறம் அப்படின்னு நெளிய ஆரம்பிப்பா. ஐயோ நம்மளை அறியாமல் நிறையா பேசிகிட்டு இருக்கோமோன்னு நம்மளுக்கு அப்பப்போ தான் தோண ஆரம்பிக்கும். அதனால் தெரியாமல் இன்றைக்கி நிறையா விஷயத்தை சொல்லிடுவேன். இது சொல்லப்படாதுங்கிற விஷயத்தை கூட டப்புன்னு சொல்லிடுவேன். அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றங்களை எடுத்து கண்ணுக்கு முன்னாடி பல பேர் வைப்பா. ஐயோ என்னடா அது இவ்வளோ விஷயம் நல்லது பண்ணாலும் இவ்வளோ கெட்டது சொல்கிறாளே அப்படின்னு அப்பப்போ மன ரீதியான கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டயத்தை ஒதுக்கி யோகா, தியானம், ஜிம்முக்கு போகிறது, கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது போன்ற விஷயங்களை எடுத்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவர்கள் சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு மற்றவங்களை குற்றம் சொல்லாதீங்க. அதனால் மற்றவங்க சொன்னதை இன்னொருத்தட்ட சொல்லி கவலையும் படாதீங்க. எல்லாமே சாதாரணமாக போகும். மன ரீதியான அழுத்தத்துக்கு உட்பட்ட செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் போச்சு. அதனால் யார் எதை சொன்னாலும் மனசை மட்டும் தெளிவு வச்சுட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்னைக்கு யூனிவர்சலில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பை பொதுவாக எல்லாரும் சொல்லலாம். சார் வேலையில் பிரச்சனை இருக்குது, வேலையில் தொல்லை இருக்குது, மேனேஜர்னால் பிரச்சனை இருக்குது, அதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த வேலை சம்மந்தமான ப்ராப்ளங்கள் சின்ன ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உடனே தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்குண்டான அற்புதமான பரிகாரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சுக்கோங்க. டெய்லி தீபங்கள் ஏற்றுவீங்க, அதை அப்படியே ஏற்றிட்டு கீழே மட்டும் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. நட்சத்திர கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் மட்டும் போட்டுட்டு நடுவில் ஒரு தீபத்தை மட்டும் கிழக்கு அல்லது வடக்க பார்த்து ஏற்றிக்கோங்க. முருகப்பெருமானுடைய 108 நாமங்கள் இல்லைன்னா கந்தசஷ்டி ஒரு முழுசாக படிச்சுட்டு மனசார உட்காந்து கண்ணை மூடி முருகப்பெருமானுக்கு தியானம் பண்ணுங்கள். வேலை வாய்ப்புக்காக வேண்டிக்கோங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 6 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போய் 6 பிரதட்சணம் அரளிப்பூனால் அர்ச்சனை இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் தொழில் பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய அதாவது வேலையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு அல்லது வேலை இது போன்ற ஒரு நல்ல நிம்மதியான சூழ்நிலைகள் மாறி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். கூடிய சீக்கிரம் அந்த மேட்ரிமோனியோட ஒர்க் நல்லபடியாக போயின்னு இருக்கு. இப்போ நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். பேக் அண்ட் ஒர்க்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இலவச பதிவு தான் போயின்னு இருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். பின்னாடி இதெல்லாம் சிஸ்டத்தில் ஃபீட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கும். அதனால் ரொம்ப அழகாக அதனுடைய அந்த பேக் அண்ட் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு கூடிய சீக்கிரம் அதை ரொம்ப அழகாக வெளியிடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.